ஹலோ எவ்ரிவன். இங்கிலீஷ் வெறும் லாங்குவேஜ் மட்டும்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் பேசலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுமா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் அல்லது ப்ரனவுன் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போ நான் ஃபார்முலா வச்சு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் அல்லது ப்ரனவுன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஐ எடுத்துக்கிறேன். ஐ கூட ஆம் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ ஆம் ரைட்டிங். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ ஆம் டான்சிங். இப்படின்னு நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூ வி தே கூட ஆர் ஆட் பண்ணிக்கணும். யூ ஆர் ரைட்டிங், யூ ஆர் டான்சிங். ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இங்கே அப்படின்னு சொன்னால், நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ரொனவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட், வேர்ப், ப்ரொனவுன் இதை பற்றிலாம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்